இப்போ இந்த நிமிஷம் நடந்துட்டு இருக்க நியூஸ் எதப்பா பார்க்குறோம். திருவள்ளூரில் இருந்த அந்த இறால் பண்ணையில் வந்து அம்மோனியம் கசிவுனால நிறைய பேர் மயக்கம் முடிச்சு மூச்சு திணறலாக இருந்து அவசர அவசரமாக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை தான் பார்த்துட்ருக்கோம். பாவம் வந்தவங்க எல்லாருமே சின்ன வயசு பிள்ளைங்க, வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கவங்க, என்ன வயிற்று பிழப்புக்காண்டி இங்கே வந்திருக்காங்க. அப்போ இந்த ஆலையை நிர்வாகம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு எப்படி இருக்குது, ஆலை வந்து கரெக்டான இதில் இருக்குதா, அம்மோனியம் கசிவு வருதா, அவங்களுக்கு கரெக்டான பாதுகாப்பாக இருக்கான்னு இதை பார்க்க வேண்டியது ஆலையை வச்சு நடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்தினர் தான். அவங்க பண்ணின மிஸ்டேக்னால இன்றைக்கி வந்து ஒரு சில இறப்புகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியாது. உடனே அம்மா சொல்லிட்டாங்க, வெட்டி பிரேமலாத என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, பாருங்கள் நாங்கள் சொன்னோடனே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் பார்க்குறோம், எனக்கு பார்க்கும்போதே மனசு அவ்வளோ இதாக இருக்குது. ரைட்டு, நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்க, முதல்ல கண்ணீர் வடிக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த சமயத்துனாச்சும் இவர் இப்போ நம்ம கேப்டன் தெய்வம் இருந்தாரா பார்த்தீங்களா, உடனே என்ன பண்ணுவாரா, ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கணும்டா, ஆட்சிக்காரங்க தான் காசு கொடுக்குன்னு நினைக்க மாட்டார். அவர் என்ன உடனே களத்தில் இறங்கி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, நம்ம தாவேக்கா நிர்வாகம் கொடுக்குறா காசு 2 லட்சம் கொடுக்குறாரா, நான் 2 லட்சம் கொடுக்குறேன்னு அப்படி வந்து வள்ளல் பெருந்தகை மாதிரி கொண்டு கொடுப்பாரு. இந்த சமயத்தில் கூடப்பா நாங்கள் வந்து எதிர்கட்சி தானே, ஆளுங்கட்சி இல்லை, ஆளுங்கட்சி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதாப்பா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மக்கள்கிட்ட தானே வரி பணத்தை அள்ளி அம்புட்டையும் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்களா, இந்த சமயத்தோடு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? டிஎம்கே அரசு கொடுக்கலாம், நம்ம எடப்பாடியார் கொடுக்கலாம், எத்தனை பேர் இதில் வந்து கொள்ளையடிச்சு கொண்டு வச்சுருக்கீங்கப்பா. அந்த காசுகள் இப்போ பார்த்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க, உயிரை விட்டுக்கிட்டு இருக்க அந்த குடும்பத்தை கொண்டு கொடுத்து உதவி பண்ணலாம்ல. இப்போ கூட உங்களுக்கு அந்த கருணையான மனசு வரவே வராது. என்ன கேட்டோம்னா உடனே இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்க அந்த நிர்வாகம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் எங்கே போனீங்க, ஆட்சிக்கு வந்து இப்போ தானே ஆகுது, 40 ஆகுது, இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும்னு மனசு வரும்ல. நீங்கள் ஓட்டு கேட்க மட்டும் என்ன செய்வீங்க, அடுத்த தடவை நாங்கள் வந்தால் இதுக்கு மேலே ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 கொடுக்குறீங்க, 5000 கொடுக்குறீங்க, இடத்துக்கு கொலுசை கொண்டு கொடுக்குறீங்க, அதை கொண்டு கொடுக்குறீங்களா. பாவம் வயிற்று பிழப்புக்காண்டி வந்த பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து உயிர் போக கிடக்குதுங்க. எத்தனையோ பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஓடிட்டு இருக்கு எல்லாருமே. அதை ஆட்சியில் இருக்க ஆளுக தான் பார்க்கணுமா? ஏன் உங்களுக்கு அந்த கருணை மனப்பான்மையில கூட நின்று பாருங்களேன். ஒரு வெள்ளன்னு வரணும்னா ஆட்சியில் இருக்கிறத பார்க்கணும், எதுனாலும் அது இருக்கவே பார்க்கணுமா? இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்கெல்லாம் உங்கள்கிட்ட எந்த தப்புமே நடக்கலையா? இந்த சமயத்தில் ஆட்சி இறங்கி களத்தில் நின்று பாருங்கப்பா. இறந்து போகிறது நம்ம மக்கள் தான்ப்பா. அவங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒன்றுனா, உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு ஒன்றா, ஒரு அம்மாவுக்கு ஒன்றா நீங்கள் ஓடி போய் பார்க்க மாட்டீங்களா? ஏன் அந்த மனசாட்சி வர மாட்டேங்குது? சொல்கிறாங்க பிரேமலாத அம்மா, என்ன எங்கள் அண்ணன், நம்ம போதைப்பொருள் கலாச்சாரத்தில் இருந்த அண்ணன், அவங்களுக்கு அண்ணன் என்ன கற்பழிப்பு கூடத்துலேருந்து அவங்க அண்ணன் வந்து அண்ணன், அவங்க பக்கத்துலேயே நீ நல்லா சால்ற அப்படி கொட்டிக்கிட்டே இருக்க. என்ன ஏன் நீ வச்சிருக்கீல்ல, நீ முண்டி கொடு காசை, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல. ஐயோ நானும் தான் பாவம், அவங்க சங்கடப்பட்டு கிடக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு நானும் உதவி செஞ்சேன்னா இன்னும் உன்னோட பேரை காப்பாற்றிக்கலாம். நம்ம அந்த எண்ணமே வராது, இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே மீடியாக்காரங்க அப்படி மயக்க நீட்டணும்னு சொல்லிடுவீங்க. இந்த தாவேக்க அரசுலேயே இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு தாவேக்க அரசு அந்த ஆலை நிர்வாகம் பண்ணிச்சு. இதுக்கு முன்னாடி எதோ வச்சுருந்தாங்க, அவங்களோட லைசன்ஸ்லாம் என்னென்னு எடுத்து பாருங்கள். என்ன நீங்கள் சொல்லுவீங்க உடனே, என்ன நாங்கள் வந்து இதில் வந்து எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, இவங்க தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. என்னப்பா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க பிரேமலதா? நானும் தான் உங்களுக்கு வந்து பல வாக்கிலும் புத்தி சொல்லி பார்த்துட்டேன். இப்போ கொள்ளையடித்த காசு ஏகப்பட்ட காசு இருக்குது. என்ன தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க நம்ம மக்கள் தான். அவள் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் நம்மளோட மக்கள் தானே, அவங்களுக்கு நீங்கள் ஒண்டி கொடுக்கலாம்ல. நாங்கள் எங்கள் பங்குக்கு கொடுக்குறோம், எங்களோட நன்கொடையை வந்து அவங்களுக்கு உயர்ந்த வீட்டுக்கு வந்து இதை கொடுக்குறோன்னு சொன்னோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதை சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு மனசு வராது. ஆனால் என்ன செய்யுங்க, டாப் கியரில் போட்டு பேசுவீங்க. என்ன கேட்டோம்னா உங்களால் அரசாட்சியில் உட்கார முடியல அப்படிங்கிறக்காண்டி அவர் மேலே என்னென்ன பழி சொல்லணுமோ இதைத்தையும் சுமத்திட்டு இருக்கீங்க. மீடியாக்காரங்களுக்கு முன்னாடி உடனே நின்றுக்கிட்டு எம்ஆர்ஆர் தொண்டையில் வச்சு கேன்னு கத்தி பேசுவீங்க. இதை ஒன்றுதான் கண்டிருக்கோம். மரியாதை கொடுத்து உங்களுக்குலாம் பேச தெரியலப்பா. அடுத்த வீடியோவில் கூட அதை பற்றி நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு கடனை அடைக்கிறதுக்குப்பா எங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தோம்னா உண்டியல் வச்சு சேர்த்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்மளால் முடிஞ்சதை வந்து விஜய் மாமா கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஒரு பச்சை பிள்ளை மனசில் தோன்ற கூட தண்டி பொம்பளையாக இருக்கீங்க, கட்சியை வச்சு நடத்திருக்கீங்க. விஜயகாந்த் ஐயா கூடவே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த வந்த மனசு இறக்க மனசே இல்லாமல் போச்சு. நாங்கள் கொடுக்குறோம் இன்றைக்கி முதலமைச்சர் நிதிக்காண்டி நாங்கள் கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச 500 1000 கொண்டு கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு கொடுக்க மனசே வராது. பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கல. எங்கள் பாப்பா நீங்கள் ரோசமாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவித்தொகையை கொண்டு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களை கையெடுத்து கும்பிடுவோம்ப்பா. அதை மட்டும் நீங்கள் செய்வீங்களா? காத்திருந்து பார்ப்போம்.